தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. அச்சோ கனவா? இதுவும் நல்லா தான் இருக்கு. என்ன இவன் போய் கால் பண்ணுறேன்னு சொன்னா இன்னும் கால் பண்ணவே இல்லையே. என்னம்மானு தூங்கிக்கிட்டு இருந்து எந்திரிச்சு உக்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, தூக்கம் வரல அதான் எந்திரிச்சிட்டேன். இந்தாம்மா இந்த தண்ணியை குடிச்சிட்டு படு. ம் சரிம்மா நீ படுத்துக்கோ. சரிம்மா மருமகளே நீ படுத்துக்கோ, நான் இப்போ வந்துடுறேன். சரி ஆண்டி. என்னாச்சு? போனதும் கால் பண்ணுறேன்னு சொன்னா இன்னும் கால் பண்ணவே இல்லையே. நம்ம பண்ணி பார்ப்போமா? என்ன ரிங் போய்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறியா? ஹலோ. ஹலோ. என்ன மேடம் நீங்களே கால் பண்ணிட்டீங்க போல. ஆமாம், நீ தான் அங்கே போனதே என்னை மறந்துட்டியே. கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லையே. ஏய் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுடி பொண்டாட்டி, அதனால தான் கால் பண்ண முடியல. சரி சரி, சேஃபாக போயிட்டீங்களா? ரூமில் தாண்டி இருக்கோம். சரிடா, நல்லா சாப்பிடு. ஜீவாண்ணே உன் கூட தான் இருக்கானா? ஆமாடி பொண்டாட்டி, அவன் வந்தோடனே தூங்கிட்டான். சரி சரி. அப்புறம் பொண்டாட்டி? என்னடா அப்புறம்? அதுவா, அது அது வந்து என்ன சொல்லு. அது ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஆரம்பிச்சிட்டியா? இவன் தொல்லை வேற தாங்க முடியல. அடியே பொண்டாட்டிக்கு புருஷன் தினமும் ஐ லவ் யூ சொன்னா புருஷனுக்கு ஆயில் கூடுமா? இது யாரா சொன்னது? இதுவா, இது அனுவோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் ரகு சொன்னது. நீ இருக்கியே. ஏன்டி பொண்டாட்டி எப்ப பாரு இந்த மாமனை திட்டிக்கிட்டே இருக்க? என்னது மாமாவா? இது சரிதான்டா, இன்னைக்கு நீ ரொம்ப பேசுற. அது மட்டும் இல்லடா லூசு, உன்னை திட்டவும் கொஞ்சம் எனக்கு தான் அதிக உரிமை இருக்கு. அதை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையாடா? ஏய் பொண்டாட்டி, இப்படியெல்லாம் பேசுறது பக்கத்துல இருக்கும்போது மட்டும் போன்னு சொல்ல வேண்டியது. ஏய் போடா. சரி சரி, ரொம்ப லேட் ஆகுது, நீ போய் ரெஸ்ட் எடு, மார்னிங் கால் பண்றேன். டேய் புருஷா, மார்னிங் மறக்காம கால் பண்ணு. ஓகேடி, குட் நைட். குட் நைட். என் செல்ல புருஷன். என்ன நீ? ஆமா, இங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை வித்யா, தூக்கம் வரல அதான். ஓ, அண்ணன்கிட்ட பேச தானே வந்தீங்க? ஆமாம் ஆமாம். நீ என்ன இந்த நைட் டைமில் மேலே வந்த? அதுவா, நான் என் ஆளுக்கிட்ட பேச வந்தேன். ஆனால் அவன் என்னடானா கால் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறான். ரகு கூட இருக்கும்போது ப்ரோ எப்படி கால் எடுப்பார்? என்னது? என்ன சொன்னீங்க இப்போ? ஒன்றும் இல்லை. வித்யா மார்னிங் கால் பண்ணுன்னு சொன்னேன். சரி வா, இப்போ கீழே போவோம். என்ன இவளை படுத்து தூங்க தானே சொன்னா, வந்து பார்த்தா ஆளை காணா. என்னம்மானு எங்கே போனேன்? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, தூக்கம் வரல அதான் டெரஸில் போய் நின்றுட்டு வந்தேன். ரகு கிட்ட பேசிட்டியாம்மா? கால் பண்ணினானா? ஆமாம் ஆண்டி பேசிட்டேன், ரீச் ஆகிட்டேன்னு சொன்னான். அது பேர் வீட்டிலலாம் மருமகளுக்கு மாமியாரை சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை. மாமியார்களும் மருமகளை குத்தம் சொல்கிறது. புருஷன் வந்ததும் உங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்கம்மா. ஆனால் என் மருமக என் பையனை மட்டும் இல்லை, என் மகளையும் என்னையும் சேர்த்து நல்லா பார்த்துக்கிறா. ஆனால் நான் தாம்மா உன்னை பற்றி தெரியாமல் ஏதேதோ பேசிட்டேன். எல்லாம் இந்த ராணி ராதா பேச்சை கேட்டு. ஆண்டி இப்போ ஏன் இதெல்லாம் பேசுகிறீங்க? விடுங்க ஆண்டி, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்லைம்மா மருமகளே, அது வந்து ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை அப்படியே மறந்துடுங்க, விட்டுருங்க. நீங்கள் இப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு போதும் ஆண்டி. அனு, நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தாம்மா. ஆண்டி நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாண்டா செல்லம், தேங்க்ஸ் ஆண்டி.